தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு 23வது முறையாக ஆண்டவர் மறுபடியும் தேவன் நீதியும் மனிதனும் என்ற தலைப்பில் நம்மோடு கூட பேச போகிறார். கடந்த நாட்களிலே நாம் பல வேதத்தினுடைய தலைவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முறைகளை பற்றி தியானித்தோம். அவையெல்லாம் நமக்கு நல்ல காரியங்களை அவர்களை போல நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை நமக்கு தந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து பேச போகிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக வருகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய நீதிக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து துரத்தி விடப்படுவோம். கர்த்தர் நம்மை புறக்கணித்து விடுவார், கர்த்தருடைய தயவை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற செய்தியாக இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை மூலமாக நமக்கு செய்து கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? சவுல். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுலின் மூலமாக பல எச்சரிக்கைகளை கொடுக்கிறார். அவற்றை நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனித்து என்னென்ன காரியங்கள் அவனை போல அந்த சவுல் ராஜாவை போல நாமும் செய்து கொண்டிருக்கிறோமோ அவற்றை இனிமேல் செய்யாதபடிக்கு விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏனென்றால் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு போவதால் கர்த்தரால் புறக்கணிக்கப்படுவோம். அது மிகவும் எச்சரிக்கையான ஒரு செய்தி. அந்த எச்சரிப்பை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம். மறுபடியுமாக 1 சாமுவேல் செல்வோம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 15வது வசனம். 1 Samuel chapter 11 verse 15. அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். Praise God. இந்த இடத்துல சந்தோஷம் கொண்டாடினார்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த காரியம் கர்த்தருக்கு விசனமாக இருந்தது. இதை நாம் முன்பு பார்த்தோம். ஆண்டவர் தாம் தானே ராஜாவாக இருந்து தனது சுதந்திரமாகிய இஸ்ரவேலை சதா காலமும் ஆள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்களோ எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய விருப்பத்தின்படி ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாகத்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் என்பவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். இந்த சவுல் ராஜாவாகும் பொழுது இந்த மக்கள் சந்தோஷம் கொண்டாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரம்பத்திலே அவருடைய தைரியத்தை பார்த்தார்கள். எப்படியாக சத்ருவை அவனால் முறியடிக்க முடியும் என்பதை ஆண்டவர் ஒரு சிறு காரியத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு சின்ன யுத்தம் நடந்தது. யாபேஸ் மக்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுடைய உதவி தேவையாக இருந்தது. அந்த நேரத்திலே சவுல் தலைவனாக நின்று அந்த சின்ன யுத்தத்தை நடப்பித்தார். சத்துருக்கள் பயந்து ஓடினார்கள், முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டார்கள். இதை பார்த்தவுடன் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். இதோ ஒரு நல்ல தலைவன் வந்து விட்டான், இனிமேல் நாம் எந்த சத்துருக்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பதற்கும் நன்றாக உயரமாக இருக்கிறான், நல்ல தோற்றம், முகக்கலை அழகாக இருக்கிறான், பார்க்கும் பொழுதே விரும்பத்தக்க தோற்றம், நல்ல தைரியம். இதை விட நமக்கு என்ன வேண்டும்? ஆகினால் ஜனங்கள் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக சந்தோஷப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிகள் என்று சொல்கிறோம். நம்முடைய மனநிலைமையும் அநேக நேரத்தில் இப்படித்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? தோற்றத்தை பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடுகிறோம். இந்த நாட்களிலே அதிகமாக நாம் தலைவராக விரும்புகிறது எப்படிப்பட்டவர்களை? தோற்றத்தில் நன்றாக கவர்ச்சியாக இருக்க வேண்டும், அழகாக உடுத்தி இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும், பார்க்கும் பொழுதே ஒரு தலைவன் என்று யாரும் மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்துவிட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் மேல நாம் நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பித்து விடுகிறது.
இனிமேல் நமக்கு எல்லாமே நன்றாக நடக்கும் என்று. அப்படித்தான் சபையானது இன்றைக்கு தற்சமயத்தில் இருக்கிற மகா மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார். தோற்றத்தை பார்த்தோ அல்லது படிப்பினுடைய நிலைமையை பார்த்தோ அதிகமாக படித்திருக்கிறார்கள், அனுபவப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வோமானால் அந்த தலைவர் நிமித்தமாக நமக்கு ஏமாற்றம் சஞ்சலம்தான் வருமே தவிர அந்த தலைவர் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நின்று நம்மை நடத்தி செல்ல முடியாது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கிறார். எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதை இன்றைக்கு செய்தியின் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக என்னிடத்தில் சொல்ல சொல்கிறார்? ஏனென்றால் கவர்ச்சியாக தோன்றுகிற அநேக காரியங்கள் இன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், வெளிப்புறத்திலே கவர்ச்சியாக தோன்றுகிறவைகள் சபைக்கு உதவி செய்யவில்லை, சபையை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யவில்லை, சபையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஆகினால் அப்படிப்பட்ட தலைவர்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்க சொல்கிறார், உங்களை எச்சரிக்க சொல்கிறார். இந்த செய்தியை நான் இன்றைக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக நேற்று தற்செயலாக ஒரு காரியத்தை டிவியிலே ஆனவர்கள் பார்த்து வருகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே தேவையற்ற அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது. அப்பொழுது நான் ஒரு கிறிஸ்டியன் சேனலுக்கு நான் திருப்பினேன். நான் பார்த்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், எச்சரிக்கப்படுங்க. அங்கே ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். தோற்றத்திலே நல்ல ஊழியக்காரர் போல தோன்றுச்சு. அந்த மேடையிலே ஒரு பெண்ணை நிற்க வைத்திருந்தார், ஒரு வாலிப பெண். இவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கவனியுங்கள், ஒரு ஆவிக்குரிய கூட்டம் என்றால் கூட்டத்தை நடத்துகிறவர்கள் வேதத்திலிருந்து வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தி எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், சீஷராக மாற்றுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த கூட்டமோ சுவிசேஷ கூட்டம் என்று பெயர் சொல்லப்பட்டது. அங்கே நின்று கொண்டிருந்தவருக்கு பாஸ்டர் என்ற பெயர் இருந்தது. அவர் என்ன செய்தார்? ஒரு இளம் பெண்ணை ஸ்டேஜ் மேலே கொண்டு வந்து நிற்க வைத்து ஜனங்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது என்னிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை இந்த மகளுக்கு போய் அடையும். இந்த மகளுக்கு அந்த வல்லமை கிடைத்த உடனே ஸ்டேஜில் இன்னொரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த மகள் மூலமாக அந்த வல்லமை அந்த மகனை சென்றடையும், அவர் சுகமடைவார் என்று சொன்னார். உடனே ஜனங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு என்ன நடக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதேபடியாக இந்த மனிதன் அந்த மகனை கண்ணை மூடிக்கொள், நான் இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற வல்லமையை உனக்கு தரப்போகிறேன், நீ அதை பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்ட பிற்பாடு உடனே நீ விசுவாசிக்க வேண்டும். உனக்குள் வல்லமை வந்துவிட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வல்லமையின் மூலமாக உனக்கு எதிரே இருக்கிற இந்த நோயாளி சுகமடையும்படியாக நீ ஜெபிக்க வேண்டும். அந்த நோயாளிக்கு மைக்ரேன், ஒற்றை தலைவலி என்ற பிரச்சனை, நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு சில நிமிடங்கள் அவர் எதையோ ஜெபித்தார். அந்த ஜெபம் முடிந்த உடனே அந்த மகளிடம் சொன்னார், கேட்டார், இப்பொழுது வல்லமை பெற்றுவிட்டாயா? ஆம், உங்களுடைய வல்லமை எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நீ அந்த ஆளுக்காக செவி என்று சொன்ன உடனே அந்த சகோதரி, மைக்ரேன் என்னை நான் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன், நீ அந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொன்னால், உடனே அந்த சகோதரியில் சகோதரன் கேட்கிறார், உனக்கு உடம்பு சரியாகிவிட்டதா? ஆம், இப்பொழுது தலைவலியே எனக்கு இல்லை. இதை நான் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்? கவனியுங்கள், இப்படிப்பட்ட மந்திர சக்திகள், சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான ஊழியர்கள் பேசும் பொழுது இந்த சூப்பர் நேச்சுரல் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த நாட்களிலே கேட்பீர்கள். உங்களை எச்சரிக்கும்படியாக நான் சொல்கிறேன், வேதத்தில் ஒரு இடத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை. ஒரு தலைவனும் இன்னொருவரை கூப்பிட்டு
தான் நான் உன்மேல் கை வைப்பேன், நீ இன்னொருவர் மேல் கை வை, அது அப்படியே பாஸ் ஆக வேண்டும் என்று சொல்லும். தயவு செய்து தோற்றத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். பேச்சுகளின் கவர்ச்சியை கவனித்து அதன் மூலமாக ஆகர்ஷிக்கப்பட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். நமக்கு தேவை சபையின் மூலமாக ஆவிக்குரிய வளர்ச்சி. சபை எதற்காக இருக்கிறது? ஆண்டவருடைய மனவாட்டியாகிய சபையை கவனியுங்கள். ஆண்டவருடைய மனவாட்டியாகிய சபையை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு போஷித்து அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை, உருவத்தை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்வதற்கு. அதுதான் சபையினுடைய தலைவருடைய வேலை. இதுதான் சபையில் நடக்க வேண்டும். இதை தவிர வேறு ஏதாயும் நடக்குமானால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம். அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு ஆவிக்குரிய செய்திகளை கொடுக்கிற இடத்திற்கு செல்லுங்கள். சவுலை பார்த்து இஸ்ரவேலர் பெரிய நம்பிக்கை கிடைக்கிறது என்று யோசித்தார்கள். ஆனால் முடிவோ மோசமாக இருந்தது. அப்படி நாம் ஏமாற வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அடுத்த வசனத்துக்கு செல்வோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13:14. 1 Samuel chapter 13 verse 14. இப்போது உங்களுடைய ராஜ்யம் விளைவிக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு குறித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த இடத்துல சாமுவேல் ராஜாவாகிய சவுல் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு யுத்தம் நடக்கவிருக்கிறது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை எதிர்த்து நிற்கிறார்கள். யுத்தம் நடக்க வேண்டும். சவுலும் அவனோடு கூட யுத்த வீரர்களும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் சாமுவேல் ஒரு கட்டளை கொண்டிருந்தார். நீ யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக பலியிட வேண்டும். ஆனால் அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. நீ ராஜாவாக யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும். அது உன் கடமை. ஆனால் பலி செலுத்துவதோ ஆசாரியருடைய கடமை. ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மக்கள் அதை செய்ய வேண்டும். யுத்தத்திற்கு அதற்கு பிற்பாடு நீ புறப்பட்டு போக வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இதை சாமுவேல் சவுலுக்கு சொல்லியிருந்தார். இப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் நிற்கிறார்கள். அவர்கள் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே பயப்படக்கூடிய ஒரு நிலைமை. அவர்களை பார்த்த உடனே சவுல் யோசித்தான், இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க முடியும்? என்னுடைய படை வீரர்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை எல்லோரும் போய்விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு யோசனையோடு ஜனங்களுக்கு சொன்னான், வாருங்கள், நானே பலி செலுத்தி விடுகிறேன். சாமுவேலுக்காக இனிமேல் காத்திருக்க முடியாது, நானே பலி செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அந்த பலியை தானாக செலுத்த ஆரம்பித்தார். அந்த காரியம் நடந்த பிற்பாடுதான் ஆண்டவர் சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்லி, நீ போய் சவுலுக்கு பேசு, அவனுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது. அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த ராஜ்யத்துக்குரிய அதிகாரம் அதிக நாட்கள் அவன் கையில் இருக்க போவதில்லை. அவன் ராஜாவாக நிலைநிற்க முடியாது. ஒருவேளை அவன் ராஜாவாக பல ஆண்டுகள் ராஜசிங்காசனத்தில் உட்கார்ந்து காரியங்களை நடத்தித்தாலும் அவனுக்கு பிற்பாடு அவனுடைய சிங்காசனம் அவனுடைய மகனுக்கு கிடைக்காது. அந்த ராஜ்யபாரம் நிலைக்காது. நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பேன் என்று போய் சொல் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு இந்த செய்தி அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல திறமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு தேவையான தைரியம், சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் சவுலுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். கவனிகள், இந்த கீழ்ப்படியாமை பாவம் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின ஒரு பாவம். மனுக்குலத்தை ஆண்டவர் சபித்து
தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி விடுவதற்கு காரணமாக இருந்த பாவம் இந்த கீழ்ப்படியாமை. எதை செய்யாதே என்று ஆண்டவர் மனிதனுக்கு சொன்னாரோ ஏதேன் தோற்றத்திலேயே அவன் அதை செய்தான். அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாகத்தான் தேவ பிரசன்னத்தை இழந்தான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடிக்கு அதில் வேலி அடைத்தார். ஆண்டவர் துரத்தி விட்டார். அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவனாக இருக்கிறவனிடத்திலே மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவனோடு பழகுகிற அவனுக்கு கீழே இருக்கிற மக்கள் அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து தாங்களும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயர் நிருபத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எல்லா மகிமையோடு விட பரலோக ராஜ்யத்தில் இருந்தார். ஆனால் தான் பூமியிலே வந்து மனிதனாக வாழும் பொழுது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இருக்கிறதா ரெஃபரன்ஸ் பைபிள்ல? யார் எடுத்து உடனே வாசிப்பீங்க பார்க்கலாம்? யாரு அவ்வளவு சீக்கிரமா அதை ரெஃபரன்ஸ் எடுத்து வாசி? இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன பாஷையிலையும் வாசிங்க, எவ்வளவு குயிக்கா எடுக்கிறீங்க பார்க்கலாம். தான் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. read. Yeah, you can read it in English. But made himself of no reputation and took upon him the form of a servant, was made in the likeness of men. No, that's not the case. Pass it. Praise God. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகள், ஆண்டவர் அவருக்கு பாடுகளை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் பாடுகளை கொடுத்தார். கீழ்ப்படியும்படியான ஒரு பழக்கம் வர வேண்டுமானால், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாடுகள் வழியாக போக வேண்டும் என்பதை வேதம் தானே சொல்லுகிறது. ஆனால் இங்கே சவுல் ராஜா கொஞ்சம் கூட பாடுபட விரும்பவில்லை. ஒருவேளை பெலிஸ்தியர் யுத்தத்தை தொடங்கி இருப்பார்களானால் பாடுகள் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ கீழ்ப்படிய கற்றுக்கொள். நீயாக தீர்மானம் எடுக்காதே, நீயாக ஒரு முடிவுக்கு வராதே, நான் சொன்னதை செய். தேவனுடைய சனமே, இன்றைக்கு நாம் நம்மை சவுலோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கீழ்ப்படிதல் என்ற விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு சுவாமியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொண்டார் என்ற வார்த்தை இருக்கிறது அதிலே, வசனத்திலே. எவ்வளவு தூரமாக நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கோம். சவுல் கற்றுக்கொள்ளவில்லை, ஆரம்பத்திலேயே தவறிவிட்டான். நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமில்லாத காரியங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காக. அநேக நல்ல மக்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியை பார்க்க செய்கிறார். எதற்காக? ஏன் தோற்று போனார்கள்? கீழ்ப்படியாமை நிமித்தமாக தோற்று போனார்கள். அதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு தூரமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு கொடுப்பாரா? தனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இருக்கிறதா? அந்த ரெஃபரன்ஸை படிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் படிகள் தனக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். இன்னும் கண்டுபிடிக்கலையா? இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு சந்ததிகளும் பரிசுத்த ஆவியும் சாட்சிகள். Praise God. Very good. தேவன்
கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்தார் அவரும் சாட்சி. கவனிங்கள், கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை எல்லோருக்கும் ஆண்டவர் தரமாட்டார். இதுல இருந்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நாம் கிரியை எங்களுக்கு காணப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற அநேக போலியானவர்கள். இப்பொழுது சொன்னேன், ஒரு பாதிரி பாஸ்டர் என்று சொல்லுகிறவர் என்ன செய்தார் ஸ்டேஜில் என்று சொன்னேன். இது உண்மையான பரிசுத்த ஆவியானவர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார். கவனியுங்கள், வேதத்துக்கு அடுத்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் யாருக்கு வேணாலும் பரிசுத்த ஆவியின் பெயரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேதத்தின்படி செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார். ஆகினால் தான் வேதம் சொல்கிறது கீழ்ப்படுகிறவர்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டாரானால் அதற்கு பிற்பாடு அவர் நமக்கு கீழ்ப்படிய மாட்டார். ஆவியானவரிடத்திலே அவர்களை விளைவையுங்கள் என்று சொல்ல முடியாது. புரிகிறதா? ஆவியானவரிடத்திலே என்னிடத்திலிருந்து அவருக்குள் போய்விடுங்கள் என்று சொல்ல முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் நம்மில் ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெறவும் முடியாது. அவருடைய மனவாட்டியாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்லவும் முடியாது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அதிகமாக நமக்கு நிரூபிக்கிறது இந்த வேத புத்தகம் தான். ஆதியிலிருந்தே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தார். வணங்கா கழுத்துள்ளவர்கள் யார்? கொஞ்சம் கூட கீழ்ப்படியாதவர்கள். கொஞ்சம் கீழ்ப்படிகிறவர்களை அப்படி சொல்ல மாட்டோம். முற்றிலுமாக கீழ்ப்படியாதவர்களைத்தான் என்ன சொல்கிறோம்? வணங்கா கழுத்துள்ளவர்கள். இதை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? Why the Bible is a record book? Why should the Bible have the history of the Old Testament? It is to warn us, to teach us. பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் சரித்திரமான காரியங்கள் தான், சரித்திரத்துக்கு அடுத்த காரியங்கள் தான். எதற்காக அதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? வாருங்கள், எனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு கீழ்ப்படியாத மோசே கானானுக்குள் இஸ்ரவேலை நடத்தி செல்ல முடியாது. கடைசி மட்டும் நடத்தி ஆகிவிட்டது. ஒன் மோர் ஸ்டெப். அந்த அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படியாமை. ஆகினால் அவனை உள்ளே நான் வரவிட மாட்டேன். அந்த மோசே என் ஜனத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்? அவன் எனக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கீழ்ப்படியாமையின் அந்த முரட்டு சுபாவம், வணங்கா கழுத்துள்ள சுபாவம் நமக்கு இருக்குமானால் இன்றைக்கு நாம் திருந்திக் கொள்வோம். திருந்துவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார்? எனக்கு நீ வேண்டாம், என் இருதயத்துக்கு ஏற்ற அடுத்த ஒருவனை நான் ஏற்படுத்துவேன். இந்த இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக யார் வந்தால், எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் அதை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்ற பிரதானமான ஒரு குணம் இருந்தது. ஆகையால் இன்றைக்கு நாமும் தெரிந்து கொள்வோம். எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவார். என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை. ஆனால் கீழ்ப்படியாமையை நம்மிடத்தில் பார்க்கும் பொழுது இந்த அந்தஸ்து உனக்கு நிலைக்காது, என் பிள்ளை என்ற அந்தஸ்து உனக்கு நிலைக்காது. நான் வேறு ஆட்களை தெரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களை நான் பயன்படுத்த முடியும், நீ எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வார். சரி மக்களே, நாம் இந்த எச்சரிக்கையை மிக ஜாக்கிரதையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அடுத்த வசனம் அதுவும் இதே போல ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனம், அதற்கு பிற்பாடு 22, 23. 1 சாமுவேல் 15 வசனங்கள் 11, 22, 23. 1 Samuel chapter 15 verses 11,
22 and 23. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவர் என்னை விட்டு பிரிந்து என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனார் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை பின்னத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டாம் பண்ணுதல் விடுசுனிய பாவத்திற்கும் புரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உங்களை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து சரியார் என்றான். இங்க பாருங்கள், மறுபடியுமாக ஆண்டவர் வேதனைப்படுகிறார். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆண்டவர் இப்படி இன்றைக்கு உங்களையும் என்னை பற்றி சொல்லுவாரானா? நம் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், அமலேக்கியரிடத்தில் நீ அமலேக்கியரை தோற்கடிக்க வேண்டும், ஆனால் அவர்களுடைய பொருட்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம், ஒன்றையும் எடுத்து வைக்காதே. ஆடானாலும் ஆடானாலும் மனிதரானாலும் அவை யாவற்றையும் நீ கொண்டு தீர்க்க வேண்டும், ஒன்றும் வேண்டாம். ஆனால் இந்த வார்த்தைகளை சவுல் ராஜா மறந்து பார்த்தான். நன்றாக இருக்கிறது, இதையெல்லாமா கொள்ள முடியும்? செழிப்பாக இருக்கிறது, கொழுத்து போன ஆடுகள் கண்டுக்குட்டிகள் நன்றாக கொழு கொழுவென்று இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி நான் கொண்டு போட முடியும் என்று நல்லதாக சாத்தான் அவன் கண்களுக்கு எது நல்லது என்று சொன்னானோ அதையெல்லாம் வைத்து விட்டான். அநேக நேரத்திலே ஆண்டவருக்கு நாம் ஏன் கீழ்ப்படிய மாட்டோம்? பிசாசானவன் சில காரியங்களை கண்ணெதிரே காட்டுவான். இதெல்லாம் நல்லவையா இருக்கிறது, என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி இதையெல்லாம் ஏன் நடந்து விடுகிறார்? அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் 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 என்று சொல்லி இதையெல்லாம் ஏன் விட வேண்டும்? இன்றைக்கு இப்படித்தான் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கீழ்ப்படியாமைக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சிக்காதே. வேதம் தெளிவாக இச்சை என்பது எவ்வளவு பயங்கரமான காரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிசாசானவன் சொல்லுகிறான், இந்த பூமியில இன்னும் கொஞ்ச காலம் அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் தானே படைத்தார், அழகாக படைத்திருக்கிறார், சிலவற்றை சுவையுள்ளதாக படைத்திருக்கிறார், காதுக்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கும் மாதிரியாக படைத்திருக்கிறார், நீ அதை அனுபவிக்க வேண்டும். தோற்றத்தின்படி தீர்மானித்து விடுகிறோம். பிசாசானவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி விடுகிறோம். ஆகினால் ஆண்டவர் புறக்கணி, வெறுத்து விடு என்று எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாம் வைத்துக் கொள்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன்னை என் பிள்ளை என்று நான் சொல்வதற்கு விசனப்படுகிறேன், உன்னை என் சுதந்திரவாளி என்று நியமித்ததுக்கு நான் விசனப்படுகிறேன். கவனிங்கள், விசுவாசியா இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்கு நாம் சுதந்திரவாளிகள். We are joint heirs. இயேசு தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை தன்னுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிதாவுக்கு முதற் பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இயேசுவினுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட உடன் சுதந்திரவாளிகள், ஜாயிண்ட் ஹேர்ஸ். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு நிலைமை ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு தருகிறார். ஆனால் கீழ்ப்படியாமை வரும் பொழுது உன்னை நான் உடல் சுதந்திரவாளியாக என் ஒரே பேரான குமாரனுக்கு உடல் சுதந்திரவாளியாக மாற்றினது எனக்கு விசனமாயிருக்கிறது. கவனித்தீர்களா? இது பரலோகத்திலே ஆண்டவர் தூதர்களை பார்த்து சொல்லுகிற காரியமாயிருக்கலாம், பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிற காரியமாயிருக்கலாம். என்னை இவ்வளவாக விசனப்படுத்துகிறார்களே, நான் அழகாக கொடுத்திருக்கிற வேத புத்தகம், அதை படித்து என்னோடு உறவு கொள்ளும் பொழுது நான் நல்ல நித்திய மகிழ்ச்சியை தந்திருக்கிறேன். ஆனால் இவர்களோ உலக பிரகாரமான காட்சிகளிலே, ஆடல் பாடல்களிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். அது சந்தோஷம் என்று அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை என் பிள்ளைகளாக மாற்றினதற்கு நான் விசனப்படுகிறேன்.
என்னுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? எவ்வளவு பரிதாபமான நிலைமை பார்த்தீர்களா? ஆகையினால் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போ. ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை படியுங்க. அநேக காரியங்கள் அருமையாக தோன்றும், ஆனால் பிரிந்து போ. அது உனக்கானது அல்ல. அதை உனக்கு நான் வைக்கவில்லை, பிசாசு வைத்திருக்கிறான். இந்த பூமியில கண்கள் காணுவதெல்லாம் நான் படைத்தேன் என்று நம்பாதே. நான் அதை படைக்கவில்லை. நான் மனிதனுக்கு அறிவை கொடுத்தேன். அறிவை தப்பிதமாக பயன்படுத்தி எதையோ படைத்து வைத்திருக்கிறான், எதையோ உண்டாக்கி வைத்திருக்கிறான். மனிதனால் படைக்க முடியாது, உண்டாக்கி வைத்திருக்கிறான். மனிதன் உண்டாக்கி இருக்கிறான். நான் கொடுத்த அறிவை தவறாக பயன்படுத்தி சினிமா என்றும் காட்சி என்றும் நடனம் என்றும் நைட் கிளப் என்றும் வைத்திருக்கிறான். அது நான் படைக்கவில்லை. ஆனால் சாத்தான் சொல்லுகிறான் அனுபவி. தேவ ஜனமே, நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? குற்றமெல்லாம் ஆண்டவர் மேலே. என்னிடத்தில் அநேகர் பேசுகிறார்கள், ஆண்டவர் தானே சினிமா படைத்தார், ஆண்டவர் தானே சினிமா நடிகரை படைத்தார். புத்தி இல்லாத பேச்சுக்கள். ஆண்டவர் ஞானத்தை படைத்தார், உண்மைதான். ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். அதை சரியாக பயன்படுத்துவது நமது கையிலே இருக்கிறது. தேவ சித்தப்படி தேவனுடைய வல்லமையை பெற்று அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் பொல்லாத பிசாசான மக்களுடைய உள்ளத்தை ஏவி தவறான காரியங்களை படைத்து உண்டாக்கி வைத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு இது ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மிக ஜாக்கிரதையாயிருப்போம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக என் மகன் ரத்தம் சிந்தி உன்னை ஏற்றுக்கொண்டது, நான் உன்னை ஏற்றுக்கொண்டது எனக்கு விசனத்தை கொடுக்கிறது, எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. I am so upset. You have deceived me. You have disappointed me. நம்மிடத்தில் ஆண்டவர் ஒருவரும் அதை சொல்லப்படுறார். ஆண்டவர் அமிதமாக நம்மிடத்தில் சொல்லும்படியாக நாம் நடப்போமானால் ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது, நஷ்டம் நமக்கு. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலையில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் இருப்போம். அதிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையை தேடுவோம். எல்லா விதமான விடுதலுக்கும், சறுக்குதலுக்கும், இடறுதலுக்கும் நம்மை தப்புவிக்கிற சத்தியத்துக்குள் நடத்துகிற வேதத்தை வாசிப்போம். இதிலே ஒரு கவனமாயிருப்போமானால் நிச்சயமாக நாம் தவறிவிட மாட்டோம். கீழ்ப்படியாம இந்த பாவத்துக்குள் போகவும் மாட்டோம். தொடர்ந்து வாருங்கள். 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரம் 14வது வசனம். 16வது அதிகாரம் 14வது. 1 Samuel chapter 16 verse 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கவனிங்கள், இந்த வசனத்தை என்னைக்காவது தியானித்திருக்கிறீர்களா? கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி. இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆவிகளும் சாத்தானும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டது. ஆண்டவர் கட்டளை கொடுத்தால் சாத்தானும் கீழ்ப்படிய வேண்டும், சாத்தானுக்கு கீழே இருக்கிற ஆவிகளும் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஆசீர்வாதமாக ஆண்டவர் சவுலுக்கு தேவையான நேரத்திலே ஆவியான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும். சவுலும் ஒரு தீர்க்கதரிசிதானோ என்று ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு அவன் தீர்க்க தரிசனமும் சொன்னான். நீ வேறு ஆளாயிருப்பாய், உனக்குள் நான் ஆவியை அனுப்புவேன், நீ வேறு மனிதனாக மாறிவிடுவாய். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து சவுலை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது இந்த சவுல் என்பவன் ஆண்டவரை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தானோ உடனே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என்ன செய்தார், எந்த பிசாசுக்கு நீ கீழ்ப்படுகிறாயோ அவனுடைய ஆவியை நீ பெற்றார். நீங்கள் நல்ல வரம்பற்ற ஒரு ஊழியர் திடீரென்று பிசாசின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏராளமான கேளிக்கைகள், கூத்துகள் நடந்து கொண்டிருக்கிற சபைக்குள்ளே. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் கிடையாது. என்றைக்கு கீழ்ப்படியாமை என்ற பாவத்திலே விழுகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் பொல்லாத ஆவியை உள்ளே விட்டு விடுகிறார்.
வஞ்சிக்கிற ஆவியின் மூலமாக தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிப்பது தானே உனக்கு பிரியம். வஞ்சித்துக் கொண்டே இரு. வஞ்சிக்கிற ஆவி உள்ளே கிரியை செய்கிறது. ஆகினால் தான் ஜெபத்துக்கு பணம் வாங்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் ஜெபம் செய்துவிட்டு பணம் கேட்கிறானோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. இயேசு சுவாமி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகையினால் தேவனுடைய ஊழியத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுவானால் அவனை வஞ்சிக்கிற ஆவி அவனுக்கு வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் குயட்டாக போயிடுவார். நீங்கள் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறேன், ஒரு பிசாசை விரட்டுகிற இடத்திற்கு செல்வீர்களானால் அந்த பிசாசு ஒரு மனிதனை விட்டு சாதாரணமாக புறப்பட்டு போனார். அவனை அலைக்கழிக்கும். வேதத்திலே இருக்கிறது, நேரடியாகவும் பார்க்கலாம். அது அவனை கீழே தள்ளும். அவன் பாம்பை போல வளைந்து போவான், எதோ செய்வான், பல சேட்டைகளை செய்ய வைக்கும், தன்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் காண்பிக்கும். முடிவிலே வேற வழி இல்லாமல் தேவனுடைய வல்லமை கீழே இறங்கும் பொழுது அது ஓடிவிடும். இது பொல்லாத ஆவியினுடைய சேஷ்டை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜென்டில்மேன், அவர் உங்களை நம்மளுக்குள் இருந்து வெளியே போவது நமக்கு தெரியாது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, ஆவியை துக்கப்படுத்தாதவர்கள், ஆவியை அவித்து போடாதவர்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது ஒரு நாள் அமைதலாக வெளியே சென்று விடுவார். கவனிங்கள், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டார், வெளிப்படையான ஒரு சேஷ்டையும் பார்க்க முடியாது. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்குள் அந்த ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆனால் அதை கண்டுபிடிக்கவும் நாட்களாகும். இன்றைக்கு நிறைய ஊழியர்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அசுத்த ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கும் உணராதிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், உலக பிரகாரமான இச்சை என்ற பாவங்கள். உங்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்கள், 2003 ஆண்டு ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு சென்றேன், அங்கே போதகரோ ஊழியக்காரரோ ஜெபித்தார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தார், நான் அந்நிய பாஷை அடையாளங்களோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன். இப்படி நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கிரியைகள் மோசமாயிருக்கும் பொழுது, நீங்கள் செய்கிற காரியங்கள் தவறாயிருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க மாட்டார். ஒரு நாள் அமைதலாக உங்களை விட்டு வெளியே போயிருப்பார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இப்பொழுதும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், இப்பொழுதும் ஆவியானவர் தான் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைப்பீர்கள். ஆனால் அது ஆவியானவருடைய கிரியையாக இருக்க முடியாது. அவர் எங்கோ உங்களை விட்டு வெளியே சென்றிருப்பார். கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எச்சரிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பல ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆட்டம் தானா? யோசித்து பாருங்கள். தெளிவாக மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால்தான் ஆண்டவர் ஆவியின் கனிகள் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று இருப்பீர்களானால் ஆவியின் கனிகள் உங்களுக்கு காணப்படும். ஆவியின் கனிகள் என்பதை கலாத்தியர்கள் நம் 25வது அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்லி இருக்கிறார். படித்து பாருங்கள். அந்த கனிகள் இச்சை அடக்கம் என்று சொல்லியிருக்கிறது. நீ விபச்சாரக்காரனா இருந்தாயானால் நீ பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறார் என்று நினைக்காதே. நீ பணத்தின் பின்னே இச்சித்து ஓடுவாயானால் ஆவியானவர் உனக்குள் இருக்க முடியாது. 9 கனிகளிலே இச்சை அடக்கம் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. நீ இச்சையை அடக்க முடியும். பண ஆசை வராது உனக்குள்ளே, பொருளாசை உனக்குள்ளே வராது, பெண் ஆசை உனக்குள் வராது, அருவருப்பான மற்ற ஆசைகள் உனக்குள் வராது. அந்த அடக்கம் உனக்குள் வந்துவிடும். அது ஆவியின் கனிகளில் ஒன்று. மற்றவர்களை வெறுக்க மாட்டாய், நீ நேசிப்பாய். அன்பு. எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டு துக்கமுகத்தோடு தெரிய மாட்டாய். சந்தோஷம் உனக்குள் இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் அநேகர்
ஏன் துக்கமா இருக்கிறா? என் புருஷன் சரியில்லைங்க, எனக்கு சம்பாத்தியம் போகலைங்க, எங்க வீட்டுல வறுமைங்க. எங்க இதெல்லாம் உங்களை துக்கப்படுத்தாது. வேதம் சொல்லி இருக்கிறது, ஆவின் கனியில ஒரு கனின்னா சந்தோஷம். Rejoice. Once again I say rejoice. என்ன வியாதியும் இருக்கலாம், சரீரத்துல என்ன பலகீனமும் இருக்கலாம், ஒருவேளை கணவன் மனம் திரும்பாதவனா இருக்கலாம். ஒரு சந்தோஷத்தை அதெல்லாம் கெடுக்காது. நீ துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்கம் மற்றவர்களுக்காக இருக்கலாம். வேதனைப்பட்டு மற்றவர்களுக்காக செபிக்கலாம், நீ கண்ணீர் சிந்தலாம். உனக்காக நீ கவலைப்படுவாயனா நீ ஆவிக்குரிய பிள்ளை இல்லை, உன்னிடத்துல ஆவியின் கனி இல்லை என்றோ போய்விட்டார். இங்க சொல்லி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இப்ப உள்ள வந்திருக்கிறவர் யார்? யார்? அசுத்த ஆவியானவர் இல்ல, அசுத்த ஆவி. Dirty spirit, foul spirit. புரியுதா? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நிலைமை வரும். கனிகள் உண்டா? ஆவியின் கனிகள் மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆவியின் கனிகளை உங்களுக்கு பார்க்கிறார்களா? அல்லது இப்பொழுதும் கொள்ளையடிக்கிற புத்தி, திருடுகிற புத்தி, பொய் சொல்லுகிற புத்தி, விபச்சாரத்திலே விடுகிற புத்தி இருக்கிறதா? நீ நிச்சயமாக ஆவிக்குரிய பிள்ளை கிடையாது. நீ ஆவிக்குரிய சபைக்கு போகலாம், உன்னுடைய போதகர் ஆவிக்குரிய ஒரு போதகராக இருக்கலாம், ஆனால் நீயோ அசுத்தாவிக்கு சொந்தம். சொல்லி ஆக வேண்டும். கவனியுங்கள். நீங்கள் வருகிறீர்கள், இந்த ஆலயத்தில் ஆராதனை செய்கிறீர்கள், போகும்பொழுது ஒரு புத்தகத்தை தூக்கிக் கொண்டு போகிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற பிசாசின் ஆவி. பரிசுத்த ஆவியாக இருந்தால் செய்ய மாட்டீர்கள், நிச்சயமாக செய்ய முடியாது. இதெல்லாம் நான் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னுடைய கடமை உங்கள் கிரியைகள் உங்களை வெளிப்படுத்தும். நீங்கள் யார் என்று வெளிப்படுத்தும். ஏனென்றால் இன்னொருவருடைய பொருளை இச்சிக்கிறீர்கள், இன்னொருவர் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து வாங்கினதை இச்சிக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல, பிசாசின் பிள்ளைகள். Be careful. மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இச்சை என்பது மகா கொல்லாத ஒரு குணம். இச்சித்தான். கொளுத்தவைகளை எடுத்துக்கொண்டான், நல்லவைகளை எடுத்துக்கொண்டான், அதுல ஒரு பொய் வேற. ஏன் எடுத்துக்கொண்டாய்? ஆண்டவருக்கு பலி செலுத்துவது சொன்னானா? பொய். இச்சை பொய்க்கு வழிநடத்தும். இச்சை பாவம் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பொய். ஜாக்கிரதையா இருக்கும். இந்த சவுல் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். I tell you, Christianity is no fancy religion. தமிழ்ல எனக்கு சொல்லுக்கு வராது, தமிழ்ல சொல்ல முடியாது. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி அதை ஆடல் பாடல் கூத்துகள், நாடியங்கள், நாட்டியங்கள், நடனங்கள் என்று மக்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுவும் பிசாசுக்குரிய காரியங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ரூட் பரிசுத்தம், வேர் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த வேறானது பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் வேறானது இயேசு சுவாமி, அவர் பரிசுத்தமா இருக்கிறார். நம்முடைய வேர் பரிசுத்தமா இருக்கணும். சாத்தானுக்குரிய கிரியைகள் காணப்படுமானால் நம்முடைய வேர் பிசாசுக்குள் இருக்கிறது. You are rooted in the devil, not in the Holy Spirit. Please learn it. Take it seriously. மிகுந்த வேதனையோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு திங்கிறோம். We are misrepresenting Christianity and Christ. Let's take the warning. தொடர்ந்து சொல்லுவோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6 முதல் 9 வசனம். 1 சாமுவேல் 18 6 முதல் 9. 1 Samuel chapter 18 verses 6 to 9. தாவீது பெலிஸ்தரை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000 என்று ஒரேயாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000
என்று சவுல் தாவீதை தாய்மகனாய் பார்த்தான். காய்மகாரமாய் பார்த்தான். தமிழ் கவனிங்க, இங்கே பயங்கரமான ஒரு பொறாமை நிமித்தமாக வந்த பகை. சவுல் என்ன செய்கிறான்? அவனுக்கு உதவியாக ஒருவரை கொண்டு வந்து வைக்கிறான். தாவீது கோலியாத்தை கொண்ட பிற்பாடு பெரிய வெற்றி. அந்த இளைஞன் யார்? சவுல் கேட்கிறான். இவ்வளோ அருமையாக யுத்தத்தை நடத்துகிறானே, கெட்டிகாரனா இருக்கிறானே, சௌரியவானா இருக்கிறானே. அந்த தாவீது அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். சவுலுக்கு உதவிக்காரனா இருந்தான். இந்த பொல்லாத ஆவி சவுலை ஆட்டும் பொழுதெல்லாம் தாவீது வியாதிய கருவிகளை வாசித்தான். சவுலுக்கு குணம் கிடைத்தது. இவ்வளவு அருமையாக இருக்கிற ஒரு தாவீது, அவன் இவனை விட மிஞ்சினவன் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது உடனே கவனியுங்கள். இட்ஸ் a wrong ego. நம்ம கூட இன்றைக்கு அனுதின வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அல்லது நமக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் அல்லது ஒருவேளை நம்முடைய வயதில் சிறியவர்கள் ஒருவேளை ஆவிக்குரிய அதிகமான வரங்களை பெற்றிருந்தார், திறமைசாலிகளாக இருந்தார், வேதம் என்ன சொல்கிறது? அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் இன்னும் ஆவியிலே வளரும்படியாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? அப்படிப்பட்டவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை ஒதுக்கி வைக்கிறது. இன்றைக்கு சபையிலே சர்வசாதாரணமா நடக்கிற காரியம். திறமை உள்ளவர்களை தங்கள் பெயருக்காக பயன்படுத்துவது, using them, not encouraging them, allowing them to develop their talents. Don't use anybody. கவனியுங்கள், மற்றவருடைய திறமைகளை நாம் நமக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்தி அவர்கள் முன்னேறுவதற்கு தடை போடுவதால் நமக்குள் இருக்கிறது மகா கேடுகட்ட லூசிபருடைய பொறாமை என்றது. ஆண்டவர்களை பார்த்து பொறாமைப்பட்டார். இவர் மகிமையில் இருக்கிறாரே, நானும் ஏன் அப்படி போகக்கூடாது? பொறாமை. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் ஏராளமான பொறாமை. அடுத்தவன் நன்றாக இருக்கும் பொழுது பொறாமை. உடனே அவர்களை கீழே தள்ளுவதற்கு பொய்யான கதைகளை பிணைத்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். ஏன் மற்றவர்களை பற்றி இல்லாததை சொல்கிறோம்? அவர்கள் மேல் நமக்கு பொறாமை. மற்றவர்கள் அவர்களை தாழ்வாக நினைக்க வேண்டும், மற்றவர்கள் அவர்கள் வைத்திருக்கிற நன்மதிப்பு குறைய வேண்டும். ஆகினால் ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும். இதற்கு அடியில் இருப்பது பொறாமை. கவனியுங்கள், பொறாமை எலும்பு உருக்கி. பொறாமை அடுத்தவனை கீழே தள்ளாது. பொறாமையினால் ஒருவனை கெடுப்பதற்கு எதை செய்தாலும் அது அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது. நம்மைத்தான், நம்முடைய எலும்பைத்தான் அது இருக்கும். கவனிங்கள், மகா கேடுள்ள குணம் இந்த பொறாமை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மலிந்து காணப்படுகிற காரியம் இந்த பொறாமை. கிறிஸ்தவராகி நீங்களும் நான் விட்டுக் கொடுக்கிறவர்களாக, தாராளமான மனப்பான்மை உள்ளவர்களாக, மற்றவர்களை தட்டி கொடுத்து முன்னேறுவதற்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம் முதுகின் மேல் ஏறி ஒருத்தர் மேலே போக வேண்டுமானால் புரிந்து கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் பொறாமைக்கே இடம் கொடுக்காமல் உற்சாகப்படுத்துகிற காரியத்தை செய்ய வேண்டும். இந்த பொறாமை வந்துமானால் அடுத்து என்ன ஆகும்? அது பகையாக மாறிவிடும். யார் மேல் பொறாமை வைக்கிறோமோ அவரை எதிராளியாக பார்ப்போம், அவரை கீழே தள்ள முயற்சி. அதுவும் நமக்குத்தான் ஒரு கேடாக விளையும். கவனியுங்கள், ஒரு நாளும் பொறாமைக்கு இடம் விடாதீர்கள். அது கட்டாயமாக பகையாக மாறும். மற்றவர்கள் நன்றாக இருந்தால் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செழிப்பாக இருந்தால் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான்
முதலாக வந்த காயின் ஆபேல் 2 பேருக்குள்ளே ஆபேலை காயின் கொண்டான். ஏன் கொண்டான்? பொறாமையினாலே கொண்டான். அங்கே பகை வந்துவிட்டது. பகையினுடைய விளைவு மாடல். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நமக்கு கீழே இருக்கிற தாவீதுகளை தட்டி கொடுக்கும். நமக்கு கீழே இருக்கிறவர்களாக இருந்தாலும், உடன் இருக்கிறவர்களாக இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கிறவர்களாக யாராக இருந்தாலும் என்கரேஜ், அவர்கள் மேலே வரட்டும். அவர்கள் மேலே வருவதற்கு தருணம் கொடுக்கும். ஒருவரை 2 வார்த்தை அவர்கள் செய்கிற காரியத்தை உற்சாகமூட்டி பேசும் பொழுது அவர்கள் இன்னும் வளருவார்கள். அவர்களை தலையில குட்டி கீழே தள்ள போறாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். ஏசு சுவாமி நாத்தான்வேலை பார்த்தார். He always commended people. பிரைஸ் பண்றது வேற, கமெண்ட் பண்றது வேற. ஒருத்தருடைய நல்ல காரியத்தை எடுத்து சொல்லி பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஏசு சுவாமி சொன்னார், 2 காசு போட்டால் ஒரு விதவை. பரிசேயர் சதுசேயர் வேதபாரன் நினைப்பார்கள், அட கஞ்சாமட்டி போடுவாரு 2 காசு. இதுக்கு ஒருக்கா வீட்டுல இருந்து புறப்பட்டு வரணுமா 2 காசுக்கு? ஆனா ஆண்டவர் வச்சுன்னா எல்லாரும் விட அதிகமாக போட்டார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நல்ல காரியத்தை சத்தமாக சொல்லுகிறவர். நம்மள நிறைய பேருக்கு அது முடியவே முடியாது. அடுத்தவங்களுடைய நல்ல காரியத்தை சத்தமா சொன்னா நமக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். ஓ சோ பெயின்ஃபுல் இட் இஸ். அடுத்தவனை நான் புகழ்ந்துடுறது அது எப்படிப்பா? Let's be different. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் அடுத்தவர்களை புகழ வேண்டும். ஒரு நாளும் அடுத்தவர்களை குட்டி கீழே போடக்கூடாது, காலை பிடித்து கீழே தள்ள விடக்கூடாது. அவர்கள் தலைக்கும் பொழுது செழிக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும். அவரை ஆசீர்வதிக்கிறே ஸ்தோத்திரம். எங்கேயோ கீழே இருந்தார்களே மேலே கொண்டு வந்து விட்டீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு எதிர்பார்க்கிறோம். தாவீதை பகைத்தான். அந்த பகை நிமித்தமாக நான் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. சவுலுக்கு ஏராளமான கஷ்டம். யுத்தங்களை நடப்பிக்கும் பொழுது தாவீது கூட இருந்திருப்பானால் வெற்றிக்கு மேல வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் இவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் பாருங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை இவரோடு சேர்த்து குருவ குத்தி கொள்கிறேன் என்ற ஈட்டிய அரண்மனையில் இருந்தான். ஆனாலும் தாவீது விலையை 2 தரம் அவனுக்கு தப்பினான். 9 இடத்துல நீங்களே படிச்சு பாருங்க. சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முயற்சிகளை எடுத்தான். தாவீதை கொண்டு விட்டால் இவனுக்கு என்ன கிடைக்கும் யோசித்து பாருங்க. ஒண்ணும் கிடைக்காது. அதே ஸ்திரீகள் திருப்பி வந்து ஏதாவது பாட போறாங்களா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாட போறார்களா? பாட மாட்டார்கள். ஒன்றுமே கிடைக்க போறதில்லை. ஆனால் தாவீது எத்தனையோ நன்மைகளை செய்தான். அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். அதற்கு மேலாக அவனை கொண்டு விடலாம். கொல்லுவதற்காக பல சூழ்ச்சிகள், பல தந்திரங்கள். தன் மகளையே திருமணம் செய்து கொடுத்து மகள் மூலமாக கொண்டு விடலாம். பல முயற்சிகள். வேண்ட பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாம் பகையை வளர்த்தோமானால் நமக்கு கேடு உண்டாகும். தாவீதின் மூலமாக பல நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய சவுல் தாவீதை விரட்டி கொண்டு போய் தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொண்டான். கடைசியில் அவனுடைய மரணம் கூட சத்துருக்கள் மூலமாக வரும்படியாக ஆண்டவர் அனுமதித்தார். enemy will kill. God will allow the enemy to murder. ஆகினால் ஒரு நாளும் பகைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பகை நிமித்தமாக மற்றவர்களை கெடுக்க நினைக்க வேண்டாம். தமிழ்ல சொல்வார்கள், கெடுவான் கேடு நினைப்பான். மற்றவர்களுக்கு கேடு நினைத்தால் கெடுப்பு பட போறது நாம், அடுத்தவர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே கடைசியில சவுல் தான் கெட்டு போனான். சவுல் தான் இழந்து போனான். தாவீதை சவுல் கேட்டதனால் தாவீதுக்கு ஒரு கஷ்டம் வராது. தற்காலிகமாக ஒருவேளை காடுகளிலே ஓடி ஒளிந்திருப்பான். That was a very temporal thing. தற்காலிகம், கொஞ்ச காலத்துக்கு மாறும். நிரந்தரமாக ஒன்றுமே அவனுக்கு ஆபத்தாக முடியவில்லை.
ஆகையினால் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். பொறாமையில் தொடங்காதே, வகைக்கு எடுத்துச் செல்லாதே, வகையின் மூலமாக மற்றவர்களுக்கு அழிவை தேடாதே. அது அனைத்தும் சேர்ந்து உன்னைத்தான் உனக்கு கேடு விளைவிக்கும். அது அனைத்தும் உனக்கு கேடு விளைவிக்கும் பொழுது உன்னை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகினால உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை ஒருபோதும் பகைக்காதீர்கள். தெளிவாக சொல்லுகிறேன். எக்காரணத்தை கொண்டும் எதையாவது ஒன்றை கண்டுபிடித்துக் கொண்டு அவர்களை பகைக்காதீர்கள். நன்மை செய்கிறவர்கள் இன்னும் நன்மை செய்யும்படியாக, மற்றவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவ பண்பு. தொடர்ந்து வாருங்கள். 1 சாமுவேல் 20 அதிகாரம் 31 33. 1 சாமுவேல் 20 31 33. Chapter 20, 1 Samuel chapter 20, verses 31, 32 and 33. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள்களையும் நீயானாலும் ராஜ்யபரமானாலும் நிலைப்படுத்துகிறேன். இப்போது அவன் அழைத்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனாத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பதிலுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போடாமல் ஈட்டியே இருந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை யோனாத்தான் அறிந்து கொண்டு, இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய பாவம். சவுலுக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஜோனத்தான். ரொம்ப நல்ல பையன். அவன் தாவீதை இருவரும் ஒருவரும் தங்கள் இருதயத்தை போல நேசித்தார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி கூட உண்டு, டேவிட் அண்ட் ஜானத்தன். ஃப்ரெண்ட்ஷிப் போடும்போது லைக் டேவிட் அண்ட் ஜானத்தன். ஸோ அந்த அளவுக்கு 2 பேர் ஒருவரை ஒருவர் களங்கமற்ற முறையிலே நேசித்தார்கள். யோனத்தான் அவன் வாயினாலேயே சொல்லுவான், ஒரு நாள் நீதான் ராஜாவாக இருக்கும். சவுல் ராஜா, நான் ராஜாவாக வேண்டும் என்ற எண்ணம் யோனத்தானுக்கு கிடையாது. ஆனால் சவுலுக்கோ தன் மகன் தாவீது நன்றாக இருப்பானால் தன் மகன் ராஜாவாக மாற முடியாது. தன்னுடைய மகன் ராஜாவாக வேண்டும். கவனிகள், இட்ஸ் நாட் a good ambition. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் உண்மை. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை வைக்கவில்லையோ அதை நாம் தேடப்படும். இதை புரிந்து கொள்ளுங்கள். யோனத்தானுக்கு சவுல் நன்மை செய்திருக்க வேண்டும், அது கரெக்ட். ஆனால் ராஜாவாக சவுல் மாற்ற முடியாது, அது ஆண்டவருடைய காரியம். தகவனுடைய இடத்தை பிள்ளைக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு சித்தமானால் நடக்கும். Nobody can persuade, nobody can force, nobody can trust. இன்றைக்கு பாருங்கள், ஊழியக்காரராக நீங்களும் கூட மாறலாம். நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் உங்கள் பிள்ளை ஊழியக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யாதிருங்கள், அது பெரிய தப்பத்தில் முடிந்துவிடும். ஆண்டவரை அழைத்திருக்கலாம் பெரிய ஊழியத்திற்கு. நாம் ஜீவன் இருக்கிற வரையிலே ஊழியத்தை செய்வோம். நம்முடைய ஜீவன் போன பிற்பாடு ஆண்டவருக்கு சித்தமானால் யாரை கொண்டாயும் ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவோம். அல்ல, அந்த ஊழியம் போதும் என்று விட்டால் அது போதும். நாம யாரையும் நியமிப்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ட்ரெயின் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அபியாசம் கொடுக்கலாம், பயிற்சி கொடுக்கலாம். நாம் அதற்கு நியமிக்கப்படும். இவன் யோசித்தான் தன்னுடைய மகன் ராஜாவாகும். ஆனால் இப்பொழுது என்ன கண்டுபிடிக்கிறான்? மகனும் தாவீதோடு கூட சதி செய்கிறான். மகனும் தன்னுடைய எதிரிக்கு நண்பனாக இருக்கிறான். ஆகினால் மகனையே கொல்ல தொடங்கினான். வழிகள் பொறாமை எங்கே கொண்டு போய்விடும்? நம்முடைய வீட்டாருக்கே தீமை செய்ய வைக்கும். ஜாக்கிரதையாயிருப்போம். அந்நியரை மாத்திரம் கொலை இல்லை, தன்னுடைய பிள்ளையை கொலை செய்ய முயற்சித்தான். 3வது யாரை கொலை செய்ய பாருங்கள். 1 சாமுவேல் 22:17. 1 சாமுவேல் 22:17. 1 Samuel chapter 22 verse 17. பின்பு ராஜா தன் அண்டையிலே இந்த சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ளுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவர் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரனும் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ள தன் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. கவனிங்கள், இங்கே கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அந்த நாட்டிலே தூபம் காட்டுகிற மக்கள். அகிமெலேக் என்பவன் தாவீதுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து விட்டான். அதுதான் நடந்தது. ஒரு ஆசாரியன் அகிமெலேக், அவன் தாவீதுக்கு உதவி செய்து விட்டான். ஆகினால் அவ்வளவு ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொல்லப்பட வேண்டும்.
ஆசாரியர்களை மதித்து நடக்க வேண்டியவன் ராஜா. பழைய காலத்தில் பார்ப்பீர்களானால் ஒரு ராஜாங்கத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், ஒரு ஆசாரியர் இருப்பான், ராஜா. ராஜாவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு, தேவனுடைய செய்திகளை சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு நடப்பிப்பதற்கு ஒரு ஆசாரியர். இந்த 3 பேரும் ப்ராஃபட், பிரீஸ்ட் அண்ட் கிங், 3 ஒன்றா இருக்கிறாங்க. 3 இயேசுவிலே பார்த்தோம். புதிய பாட்டில் சொல்வார், இயேசு ப்ராஃபட், பிரீஸ்ட் அண்ட் கிங். அந்த 3 ராஜாங்கத்தில் இருக்க வேண்டும். அப்ப எல்லாம் ராஜாவை இவன் மதிக்க, இந்த ஆசாரியனே ராஜா மதிக்க வேண்டும். ஆனால் பொறாமை என்ன செய்தது? எந்த ஆசாரியர்களை மதிக்க வேண்டுமோ அந்த ஆசாரியர்களை கொள்வதற்கு கட்டளை பிறகு ஜாக்கிரதையா இருப்போம். பொறாமை உள்ளத்தில் இருக்குமானால் களைந்து போடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். நேரம் இல்லாதனால் ஒரு பாயிண்ட் சுருக்கமாக சொல்லுவேன். 1 சாமுவேல் 28:5-6. 1 சாமுவேல் 28:5-6-7 கூட சேர்த்து வாசி. 1 Samuel chapter 28 verses 5-7. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது குறிவினாவது தீர்க்கதரிசியினாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தருங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எங்கோரில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். இப்பொழுது அவன் கர்த்தரிடத்தில் பேச பார்க்கிறான். இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு, கர்த்தரிடத்திலே அவருடைய சித்தத்தை அறிவதற்காக ஜெபம் செய்கிறான். ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. கவனியுங்கள், உலகத்து மக்களுக்கு முன்பாக பெரிதாக தோற்றமளிக்கிற அநேகருக்கு கர்த்தர் பேசுவதில்லை. கர்த்தர் சொன்னார் என்பதெல்லாம் போய். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அநேக ஊழியக்காரர்கள் எடுத்ததற்கெல்லாம் என்ன சொல்வார்கள்? கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்வார்கள், அதுக்கு பின்னால ஒரு கர்த்தர் சொல்வார். கர்த்தர் எல்லாரிடத்துல பேசிக் கொண்டிருக்க. கர்த்தர் ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? கீழே இறங்கி அதெல்லாம் பேசிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டியை கட்டு, கோபுரத்தை கட்டு, அதுல அதை பண்ணு, இதுல இதை பண்ணு, இதெல்லாம் ஆண்டவருக்கு வேலை இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவர். ஆனா ஜனங்க சொல்றது என்னது? கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் பேச மாட்டார். மோசையோட பேசிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர். யோசுவாவுடன் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசினார். அதற்கு பிற்பாடு ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருந்தாரா? இல்லை. எல்லோரோடு பேசிக்கொண்டே இருந்தாரா? இல்லை. பேசிக்கொண்டே இருக்க மாட்டார். ஆகினாலே கவனிங்கள், ஆண்டவர் பேசவில்லை. ஆண்டவர்கள் கேட்டான், பதில் கொடுக்கவில்லை. சரி, இனிமேல் குறி கேட்க செல்லலாம். இன்றைக்கும் இப்படித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே நாம் ஆண்டவரோடு கூட சரியான உறவை ஏற்படுத்தாதபடிதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கவில்லை. போய் ஒரு தீர்க்கதரிசியிடம் கேட்போம். கோயம்புத்தூர்ல ஒரு தீர்க்கதரிசி, பிரதஸ்தாபனத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அப்புறம் அங்க நாலுமாவடியில ஒரு தீர்க்கதரிசி, ஊரெல்லாம் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் யார் தீர்க்கதரிசிகள். அவர்கள் என்ன சொல்லுங்க? தேவை கிடையாது. அஞ்சனம் பார்ப்பதற்கு சமம். சாஸ்திரத்திலே குறி கேட்பதற்கு சமம். தேவை கிடையாது. நீ ஆண்டவரோடு உறவை ஏற்படுத்திக் நீ ஆண்டவரோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொண்டால் ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். வேதத்திலே 34ஆம் சங்கீதத்திலே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி போய் சொல்லியிருக்கிறாரா? இதே சவுலை பற்றி பேசும்பொழுது மனமாறாத மனிதன் அல்ல, எவ்வளவேனும் பொய்யுடையாத தேவன் அவர். பொய் பேச மாட்டார். உண்மையில கண்ணை வைப்ப ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருக்கு சித்தமானால் பிப்ரவரி மாசம் நான் 20 வருடம் பணி முடிப்பேன் தேவ ஊழியத்தை. இந்த 20 வருடத்தில் நான் யாரிடத்திலும் போய் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் கேட்டு சொல்லுங்க. நான் சொன்னதே கிடையாது, கேட்டதே கிடையாது, கேட்க தேவையில்லை. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். Please pray and let me know God's will. I don't need to ask anybody to pray for me. That way they can pray. I need others' prayers, but not to know God's will. That He will talk to me. புரியுங்களா? ஆண்டவர் நம்மோட பேசுவார். நல்ல உறவை ஏற்படுத்திக் கொண்டா ஆண்டவர் நமக்கு, இயேசு சுவாமி நமக்கு உடல், அவர் இயேசு சுவாமிக்கு நாம் உடல் சுதந்திரவாளிகள். அவரோடு கூட பிதாவுக்கு புத்திரர்கள். நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் கிட்ட பேசினா பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? போடா தம்பி உனக்கு பேச மாட்டேன்னு சொல்லுவாரா?
சொல்ல மாட்டாரு. அது மாதிரிதான் இயேசு சுவாமி. நான் உடல் சுதந்திரவாளியாக இருப்போமானால், உண்மையாக இருப்போமானால் நம்மோடு பேசுவார். நமக்கு என்ன வேணுமோ ஆலோசனை சொல்லுவார். நாம் ஆண்டவரோட உறவை ஏற்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அஞ்சலம் பார்க்கிறவர்கள் அஞ்சலம் பார்க்கிறவர்கள் நமக்கு தேவை கிடையாது. அது பிசாசின் ஆவியோ எந்த ஆவியோ, நமக்கு இன்னொருவரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சென்றால் அதுவும் மோசமாக முடிந்தது. கடைசியில 1 சாமுவேல் 31 அதிகாரம் 1-2 வசனங்களிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 31:1-2. பெலிஸ்தர் மூலமாக அவனுக்கு மரணம் சம்பவித்தது. மிக மோசமாக காயப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட அவனுடைய குமாரன் யோனத்தான் காயப்பட்டான். 2 பேரும் என்னை கொண்டு விடுங்கள் என்று சொல்லி ஒருவர்கள் கேட்க, ஐயோ நான் செத்து விடுவேன், ஆனால் பெலிஸ்தர் கையின் மூலமாக நான் சாக விரும்பவில்லை, விருத்த சேதனம் உள்ள ஒருவர் மூலமாக சாக விரும்புகிறேன் என்று சொல்லுவான். ஆனால் அது சரியல்ல. உண்மையிலே அவன் கொல்லப்பட்டது அந்த பெலிஸ்தனுடைய ஆயுதத்தின் மூலமாக. மிக பரிதாபமான ஒரு மரணம், மிக பரிதாபமான ஒரு முடிவு. இந்த சவுலை குறித்து அவன் மூலமாக நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. அருமையாக ஆசீர்வாதமான ஒரு பதவிக்கு வந்தான். ஆனால் அதே பதவியை அவனே சாபமாக மாற்றினான். ஆசீர்வாதமான துவக்கம், அவனுடைய முடிவு சாபமான ஒரு முடிவு. தேவனுடைய பிள்ளைகளே, அதிக நேரம் செல்லாது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம் இருப்பது சுத்த கிருபையினால் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விசனப்படுத்தி வழிவிலகி செல்லும் பொழுது ஆசீர்வாதங்கள் சாபமாய் முடியும். ஆண்டவர் அண்மையாக மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். என்னாகும் புத்தகத்தை படித்து பாருங்கள். வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது சாபங்கள், ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சித்தப்படி வாழ்க்கை நடத்த அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அதே ஆசீர்வதிக்கிற கரம், ஆண்டவருடைய வலிமையான கரம் நம்மேல் சாபத்திலும் வரவிடுவதற்கு தயங்காது. எப்பொழுதானாலும் நாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ் a blesser என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டது. நாம் சபிக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்போமானால் சவுலை போல சபிக்கப்பட்டு போவோம். ஆகினால் விசுவாசிகள் என்று நாம் சொல்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகாதபடி, கர்த்தருடைய காக்கிற கரம் நமக்கு எதிரியான ஒரு கரமாக மாறிவிடாதபடி மிக மிக ஜாக்கிரதையா அவருக்கு கீழ்ப்படும். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியின் கனிகளை வாழ்க்கையில காண்பிக்கும். கர்த்தருடைய மகிமைக்காக வாழும். அப்படி வாழ்ந்தால் முடிவு மிகவும் மகிமையான ஒரு முடிவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே பிசாசினுடைய கரங்களில் நித்தியமாக நாம் அழிவுக்கு உட்படும். அப்படி நாம் போவது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அழிவுக்கு உட்படுத்த அவருக்கு பிரியமா இருக்குமானால் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றிருக்க மாட்டார். இயேசுவினுடைய கல்வாரியின் அனுபவம், அவருடைய பாடுகள் உங்களையும் என்னையும் நித்திய பாடுகளுக்கு விலக்கி காப்பதற்காக, நித்திய அழிவுக்கு நம்மை விலக்கி காக்க அவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் அழித்துக் கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபை இன்றைக்கும் நமக்கு ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பில் வளர பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அனைத்து ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வருகைக்கு